Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துர்க்கோம்னா டான் படத்துல பிரைவேட் பார்ட்டி அப்படினு தேர்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. சோ அந்த சாங்ல சூப்பரா ஒரு ஸ்டெப் போட்டுருக்காரு. சோ அந்த ஸ்டெப்பை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துர்க்கோம். சோ அரபிக் குத்துல இன்னும் ரெண்டு ஸ்டெப் பெண்டிங் இருக்கு. சோ இந்த ஸ்டெப் வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வரது அரபிக் குத்தா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 பாட்டு தொடர்ந்து போட்டதுனால இந்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத இதை நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அரபிக் குத்து வரும், இந்த 2 ஸ்டெப் பெண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிட் ஜேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸில் வரும். ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஓகே, ஸோ இனிமேல் டிலே ஆகாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துடும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாக்கிங் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஈஸி தான். என்னென்னா அந்த டைமுக்கு போடணும், அந்த மியூசிக்கோட மேட்ச் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் வந்து ஈஸி தான். ஓகே, நான் 2 ஸ்டெப்புமே ஒரு செட்டில் வாக் பண்ணுவார், ஒரு செட்டில் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ஈஸி, மியூசிக்கோட மேட்ச் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, ஸோ பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காமல் ஸ்லைட்டாக ரைட் சைடில் இப்படி டர்ன் ஆகி நில்லுங்க. ஓகே, இந்த மாதிரி இப்படி நின்றுக்கோங்க. ஸோ கால் என்ன பண்ணணும்னா 1 ரைட் சைடு காலை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி எடுத்துகிட்டு வரணும். எப்படின்னா இப்படி மடக்கி. ஓகே, 1. ஸோ கை என்ன பண்ணோன்னா போட் வந்து நம்ம துடு போடுவோம்ல அந்த மாதிரி, அதுதான் இது ஸ்டெப்பு. ஓகே, எப்படின்னா 1. ஓகே, ஸோ 1 முடிச்சுட்டு ரைட்டு கால் கை என்ன பண்ணோன்னா அப்படி போட்டை வந்து துடுப்பு இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி. ஓகே, பிடிச்சிருக்கிற மாதிரி இங்கே செஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ரொம்ப மேலே கீழே வேணாம், இப்படி செஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இப்படி வச்சுட்டு 1. ஓகே, ஸோ இப்படி 1 பண்ணும்போது கை ரெண்டுமே இப்படி லெஃப்ட் சைடில் பின்னாடி போவோம், காலும் இப்படி பின்னாடி போவோம். போயிட்டு 1 2 2ன்னும் போது ரைட்டு காலை இப்படி ஓப்பனாக கொஞ்சம் கேப் நிறையவே விட்டு வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி வைங்க. ஓகே, ரெடி, 1 2 2ன்னும் போது கை ரெண்டுமே இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட்டு கை வந்து இப்படி பின்னாடி இருக்கும், ஸ்லைட்டாக நம்ம ரைட் டர்ன் பண்ணியிருப்போமா, அதனால் இப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட் கை இந்த சைடு முன்னாடி வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு முடிச்சிட்டிங்களா, இந்த ஸ்டெப் வச்சுட்டு ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் கையால் இப்படி ஒரு 2 ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இப்படி வாக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கீங்களா, ஸோ லெஃப்ட் கையால் லெஃப்ட் சைடு இருக்கிற ஷர்ட்டை இப்படி பண்ணணும். இப்படின்னா நார்மலாக இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, கை இப்படி இருக்கணும், இப்படி. ஓகே, இப்படி 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 வரணும் ஷேப்பு கை, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சும்மா இப்படி பண்ணக்கூடாது, இப்படி. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்பொழுது இப்படி இருக்கீங்களா, ஸோ ஸ்லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லைட்டாக ரைட் சைடு இப்படி பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இப்படி லெஃப்ட் கை எடுத்து லெஃப்ட் ஷர்ட் இப்படி ரிமூவ் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது 1. ஓகே, ஸோ லெஃப்ட் கால் அப்படியே தான் இருக்குது. ஸோ பேக் நீல் தூக்குனா மாதிரி இப்படி வந்து முடிக்கணும். 1. ஓகே, அப்புறம் 2. ஈஸி இந்த ஸ்டெப்பு. இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு 1 2 3. ஓகே, ஸோ 3 பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா இப்படி வந்து இப்படி இருக்கீங்களா, 1. இந்த கால் வந்து லெஃப்ட் கால் மடங்கி இருக்கணும். இப்படி இருக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடாது, லெஃப்ட் கால் வந்து இப்படி மடக்கணும். மடங்கும் போது முட்டி வந்து இங்கே சேர்ற மாதிரி இருக்கணும். எப்படின்னா இப்படி முட்டி இங்கே சேருதா, இந்த கால் மடங்கின மாதிரி இருக்கா, அப்படி இப்படி நம்ம பெண்டாக இருக்கணும் இப்படி. ஓகே, இந்த ஷேப் இருக்கணும், அப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ 1 2 2ன்னும் போது ரைட்டு காலை முன்னாடி வைப்பீங்க. ஸோ நீல் தூக்கிட்டு இதே மாதிரி மடங்கி இருக்கணும். 2 முடிச்சுட்டு 3ன்னும் போது என்ன பண்ணணுன்னா ரைட்டு காலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க, லெஃப்ட் காலை பெண்ட் பண்ணுங்கள். கை ரெண்டும் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் கைக்கு இப்படி இப்படி மடங்கி இருக்கணும், ரைட்டு கை இப்படி முன்னாடி மடங்கி இருக்கணும். ஸோ நம்ம பெண்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸில் நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது. அப்போ தான் வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும், பார்க்கும்போது அந்த ஸ்டெப் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படின்னா 1 2 3. ஓகே, 3 முடிச்சுட்டு அகைன் துடுப்பு போடணும். துடுப்பு போடும் பொழுது உங்களுக்கு எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது, கை மட்டும் தான் பண்ணணும். இந்த வாட்டி கால் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும்தான் கை கால் ரெண்டும் பண்ணி முடிக்கிறோம். ரெண்டாவது இப்படி முன்னாடி போயிட்டு ரெண்டாவது செட் போடும்போது ஃபஸ்ட்டு கையை இப்படி பண்ணணும். ஓகே, 1 1 2. ஓகே, 2 பண்ணும்போது கால் வந்து நீங்கள் இப்படி எப்படி பொசிஷனில் இருக்கீங்களோ அப்படியே ஒரு ஜம்ப்பு லெஃப்ட் சைடில் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஓகே, ரெடி, 1 1 2. ஓகே, ஃபாஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டு வந்து நம்ம ஆடும்போது தெரிஞ்சிடும். ரெடியா, ஸோ 1 2 அகைன் 3 4. ஓகே, 1 2
3 4 ஓகே 3 செட்டு போடுவோம் இது மாதிரி 3 செட்டு இப்படி போட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணோன்னா 1 2 ஓகே ஸோ ரைட்டு கால் முன்னாடி இருக்கா முன்னாடி இருக்கும் பொழுது அதை அப்படியே இப்படி பின்னாடி இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க கால் வந்து இந்த பெண்டாகி தான் இருக்கணும் லெஃப்ட் கால் ஓகே பெண்ட் ஆகும்போது இப்படி 1 2 ஓகே அப்படியே இப்படி கிரேஸாக அப்படியே 1 2 ஓகே கையை வந்து இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காம 1 2 ஓகே ஸோ இப்படி இருக்கா 1 2 2 முடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக திரும்பிடுங்க ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடணும் இப்படி இருக்கீங்களா 1 2 ஓகே ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லெஃப்ட் கை இருக்குல்ல லெஃப்ட் கையை எடுத்து இப்படி ரைட் சைடில் பண்ணணும் 1 ஸோ லெஃப்ட் சைடு பண்ணும் பொழுது ரைட்டு காலை இப்படி தூக்கி ஒரு ஸ்டெப்பு 1 ஓகே 1 2 ஸோ இது என்ன பண்ணோன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு 1 2 அப்படி பண்ணக்கூடாது உங்கள் கையை எந்த சைடு இப்படி எடுத்துகிட்டு லெஃப்ட் கையை ரைட் சைடில் இப்படி எடுத்துகிட்டு வரீங்களா கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படி ஓகே சும்மா நின்றுட்டே பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓகே ஸோ அதை தான் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி பண்ணும் பொழுது உங்கள் கையை இப்படி எடுத்துகிட்டு இங்கே ஷோல்டர்கிட்ட வரும்போது நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணணும் ஓகே எப்படின்னா இப்படி 1 ஸோ ரைட் சைடில் டேர்ன் பண்ணணும் அதாவது உங்கள் ஷோல்டர் இப்படி தள்ளுற மாதிரி ஆனால் டச் பண்ணக்கூடாது ஓகே டச்சுக்கு பதிலாக இப்படி வேவ் மாதிரி 1 2 ஓகே இதுதான் ஸ்டெப்பு ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஆனதுக்கப்புறம் 1 2 2 முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கை கால் ரெண்டுமே பண்ணணும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கை சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் கையால் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ 1 2 2 இப்படி முடிக்கிறீங்களா முடிக்கும் பொழுது ரைட்டு கையில் முடிக்கிறீங்க முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் கையை இப்படி ஒரு ஸ்டெப்பு சும்மா இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ எப்படின்னா 1 2 இது வந்து கவுண்டில் வராது ஓகே 1ன்னு வச்சுக்கோங்க அண்ணா ஓகே இது கிளம்ஸியாக சும்மா இப்படி வந்துட்டு அடுத்து ரைட்டு கை தான் ஸ்டார்டிங் கவுண்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே 1 2 3 கால் விட்டுருங்க கை 1 2 3 4 ஓகே ஸோ இதுதான் கவுண்ட்டு 1 2 ஓகே ஸோ 2 முடியும் பொழுது ரைட்டில் முடியணும் ஸோ அதனால தான் இது ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகே ஸோ கவுண்ட் வேணால் நான் மறுபடியும் சொல்கிறேன் 1 2 1 1 2 ஓகே 1 2 ஸோ இது வேணால் கவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க எப்படின்னா இந்த மாதிரி 1 2 1 2 ஸோ கை முடிச்சாச்சா கை 3 4 முடியும்போது ரைட்டில் முடிக்கணும் எதுக்காகனா அடுத்து அகைன் அதே ஸ்டெப்ஸே போட போகிறோம் ஸோ இப்படி முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு அகைன் 1 2 3 4 ஓகே அகைன் 1 2 3 செட்டு போடுவோம் 4th 3 செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கையில் ஒரு ஷேக் மாதிரி கிளம்ஸியாக போடுவார் அதை நான் சொல்கிறேன் ஸோ கை முடிஞ்சிருச்சா இப்போ கால் என்ன பண்ணோம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணணுங்க ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு கால் எப்படி தூக்கணும் ரைட்டு கை வரும்போது லெஃப்ட் கால் எப்படி தூக்குவோம் ஓகே ஸோ 1 2 இது வந்து கால் என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டெப்புக்கு கால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட்டு கை இப்படி வருதா முன்னாடி ஸோ லெஃப்ட் ரைட்டு கால் வந்து பின்னாடி இருக்கணும் ஓகே இப்படி இருக்கா 1 2 ஓகே ஸோ இதுதான் ஸ்டெப்பு கால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பின்னாடி 1 2 ஓகே ஸோ இதுதான் ஸ்டெப்பு ஸோ இது ஈஸியாக இருக்குது என்ன இதில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணணும் எப்படின்னா இப்படி இப்படி முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு 1 2 ஓகே ஸோ பின்னாடி போகும்போது கூட நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணிக்கலாம் பண்ணாமலும் விட்டுறலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பின்னாடி வைக்கும் போது ஆனால் இந்த ரைட்டு காலில் முன்னாடி வைக்கும் பொழுது நீங்கள் ஜம்ப் பண்ணியே ஆகணும் அது வந்து ஜம்ப் சூப்பராக பண்ணுவார் அவர் ஓகே ஸோ எப்படின்னா கை கால் மட்டும் பண்ணுங்கள் 1 2 ஓகே ஸோ 1 2 ஓகே இப்படி தான் இதுதான் ஜம்ப் பண்ணோம் உங்கள் கால் வந்து இப்படி இருக்கணும் ஓகே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இப்படி கால் ஷேப் பார்த்துக்கோங்க நீல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும் நம்மளோட ஃப்ரண்ட் டோ வந்து ரைட் சைடு ஸோ அப்படி தான் இருக்கணும் ஸோ இப்போ கையும் காலை சேர்த்து பண்ணலாமா ஸ்லோ பண்ணலாம் எப்படின்னா 1 அதாவது ரைட்டு கை தான் இங்கே வரணும் ஓகே 1 2 ஓகே ஸோ ஜம்ப் பண்ணுறது வரை பண்ணலாமா 1 1 2 ஓகே இப்படி தான் ஜம்ப் பண்ணோம் ஸோ இதை நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால டக்குன்னு வரல ஓகே ஸோ இதை வந்து 3 செட்டு போடணும் செட்டு வந்து நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு மூணாவது செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கையை ஸோ கால் இப்படி முடிக்கிறீங்களா முடிச்சுட்டு ரைட்டு கால் எடுத்து இப்படி வச்சுட்டு
இப்படி கேப் வச்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களோட லெஃப்ட் காலோட ஃப்ரண்ட் டோரை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இப்படி 1 2 ஃபஸ்ட்டு கை மட்டும் 1 2 முடிச்சுட்டு அப்புறம் 3 ரைட்டு கால் வந்து நீல் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு 3 4 5 6 ஓகே 5 6. இது எல்லாமே ரொம்பவே கரெக்டாக, அதாவது அவர் தனியாக தான் ஆடுவார். இதை நோட் பண்ணிக்கோங்க. மூவியில் வந்து அவர் மட்டும்தான் ஆடுவார். அதனால் இதை கொஞ்சம் கிளம்ஸியாக தான் போடுவார் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ கிளம்ஸின்னா என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஓன் ஸ்டெப்ஸ் வந்து அந்த மியூசிக்கோட அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு கிளம்ஸியாக தான் இருக்கும். ஸோ அதை கிளம்ஸி எப்படி கொண்டு வரலாம் நீங்கள் அப்படின்னா டோவை தூக்கிக்கோங்க. இப்படி 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ ரைட் லெக்கில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 1 2 அப்புறம் இப்படி தூக்கிட்டு 3 4 2 வாட்டி அடிங்க. 3 4 அடிச்சுட்டு கீழே வச்சுட்டு 1. ஓகே, ஸோ எப்படின்னா இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7. அவ்வளோதாங்க, இதை முடிச்சுருங்க. ஓகே, ஸோ அந்த ஜம்ப் பண்ணுற ஸ்டெப் மட்டும் நான் அப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு சும்மா எப்படின்னு. ஓகே, ரெடி 1 2. ஓகே, இப்படி தான் வரும். ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நான் எப்போவுமே சாங்கோட டான்ஸும் ஆடி காட்டுவேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், நான் கரெக்டாக போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த ஸ்டெப்ஸு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக டான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சாங் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் இதை போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஈஸி தான். மியூசிக்கோட சேர்த்து ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூச்சு வாங்க. ஓகே, ஸோ நான் லைட்டாக படுறதுக்கு மூச்சு வாங்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.